டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம். டெல்லி மதுபான கொள்கையில் கைது செய்யப்பட்டு கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. யோகேஸ்வரன், நீதிபதிகள் 3 கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். அந்த கேள்விகள் என்னவாக இருக்கிறது? இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருக்கிறது. அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ 2 பிரிவினருமே அரவிந்த் கெஜ்ரிவால் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் ஜூன் 22ஆம் தேதி அமலாக்கத்துறை வழக்கில் ஜாமீன் பெற்றிருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இன்று சிபிஐ வழக்கிலும் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றத்துடைய அமர்வு இன்று காலை 10:30 மணிக்கு இந்த வழக்கினுடைய தீர்ப்பை வாசிக்க தொடங்குவதற்கு முன்னதாக இந்த வழக்கில் நீதிபதிகளாகிய எங்களுக்கு 3 கேள்விகள் இருக்கிறது என்பதை தெரிவித்து ஒரு 3 கேள்விகள் எழுப்பியிருந்தாங்க. முக்கியமாக அந்த 3 கேள்விகளில் சிபிஐ கைது செய்ததில் ஏதேனும் சட்ட விரோதங்கள் இருக்கிறதா, இதற்கான இந்த கேள்விக்கான காரணம் என்பது கடந்த வாரங்களில் அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்பான இந்த சிபிஐக்கு எதிரான வழக்கு விசாரணையின் போது அரவிந்த் கெஜ்ரிவால் வைத்திருக்கக்கூடிய முக்கியமான வாதம் என்பது, ஏற்கனவே அமலாக்கத்துறையினுடைய வழக்கில் தான் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தேன், தனக்கு ஜாமீன் உச்சநீதிமன்றத்தால் கிடைக்கப்பெற போகிறது என்பதை அறிந்தே சில நாட்களுக்கு முன்பாக சிபிஐ இதே வழக்கில் அவர்கள் வழக்கு பதிவு செய்தார்கள். இன்னும் சொல்ல போனால் குற்றப்பத்திரிகையில் தன்னுடைய பெயர் கூட இல்லாத நிலையில் தன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தன் மீது திட்டமிட்டே அரசியல் நகர்வுகளை தொடர்வதற்காக சிபிஐ இந்த வழக்கில் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை அரவிந்த் கெஜ்ரிவால் வைத்திருந்தார். இதுதான் முதல் கேள்வி. முதல் கேள்வியாகவே உச்சநீதிமன்றம் தற்போது இதனை எழுப்பியிருக்கிறார்கள். சிபிஐ கைது செய்ததில் ஏதேனும் சட்டவிரோதம் இருக்கிறதா என்று. மற்றொன்று, இந்த வழக்கினுடைய விசாரணை அல்லது குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வது உள்ளிட்ட அனைத்து விவகாரங்களையுமே இந்த வழக்கினுடைய விசாரணை நீதிமன்றமான ரோஸ் அவென்யூ நீதிமன்றமே கவனித்து வருகிறது. அப்படி என்ற பட்சத்தில் ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் ஏன் ஜாமீன் கோரி தாக்கல் செய்யப்படவில்லை, அதற்கான காரணத்தையும் ஏற்கனவே நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அமலாக்கத்துறை வழக்கில் ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரிய பிறகு அங்கு நிராகரிக்கப்பட்டது. பிறகு உயர்நீதிமன்றம் வரப்பட்டது, டெல்லி உயர்நீதிமன்றம். டெல்லி உயர்நீதிமன்றத்திலும் நிராகரிக்கப்பட்டதற்கு பிறகு உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்ததற்கு பிறகு ஜூன் 22 அன்று அமலாக்கத்துறை வழக்கில் ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம். ஆனால் சிபிஐ வழக்கில் அப்படி இல்லை. நேரடியாக உயர்நீதிமன்றம் செல்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால். ஆனால் உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் நிராகரிக்கப்படுகிறது. நிராகரிக்கப்பட்டதற்கான காரணமாக டெல்லி உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் இந்த வழக்கில் விசாரணை நீதிமன்றமான ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தை நாடி வழக்கமான ஜாமீனை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அறிவுறுத்தியது. ஆனால் அந்த அறிவுறுத்தலை ஏற்காமல் உயர்நீதிமன்றத்திலிருந்து நேரடியாக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருந்தார் அரவிந்த் கெஜ்ரிவால். இதைத்தான் நீதிபதிகள் 2வது கேள்வியாக எழுப்பியிருக்கிறார்கள். குற்றப்பத்திரிகையில் தாக்கல் செய்யப்படுவதோ அல்லது வழக்கினுடைய மூல வழக்கின் விசாரணை நடைபெறுவதோ கீழமை நீதிமன்றத்தில் எனக்கூடிய பட்சத்தில் உச்சநீதிமன்றத்தில் இதற்காக ஜாமீன் கேட்டு நேரடியாக அணுகப்பட்டது என்பதை 2வது கேள்வியாக எழுப்பப்பட்டிருக்கிறார்கள். 3வது கேள்வி, வழக்கில் சிபிஐ விசாரணை நடத்துவதற்கு ஏதேனும் தடைகள் இருக்கிறதா? ஏனென்றால் இதற்கான விசாரணை முந்தைய விசாரணையின் போது அமலாக்கத்துறை வழக்கினுடைய விசாரணை நடைபெற்று வரக்கூடிய அதே வழக்கில் சிபிஐ எதற்காக தன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும்? அமலாக்கத்துறை கேட்ட அதே கேள்விகள் தான் மீண்டும் சிபிஐ கேட்கப் போகிறது. இது சட்டவிரோதமாக தன் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கூடிய வழக்கு என்று அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்ட நிலையில் 3வது கேள்வியாக சிபிஐ இந்த வழக்கில் விசாரணை நடத்துவதற்கு ஏதேனும் தடை இருக்கிறதா என்பது குறித்தெல்லாம் உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள் இந்த கேள்விகள் எல்லாம் எழுப்பியிருக்கிறார்கள். இத்தகைய கேள்விகளை எழுப்பியதற்கு பிறகாகவே உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்குவதாக இந்த தீர்ப்பு என்பதை வாசித்திருக்கிறார்கள். இந்த தீர்ப்பின் அடிப்படையில் புரிந்து கொள்ள முடிவது, ஏற்கனவே அமலாக்கத்துறை வழக்கிலும் சரி, தற்போது வழங்கியிருக்கக்கூடிய சிபிஐ வழக்கிலும் சரி, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கிடைக்கப்பெற்றிருப்பதால் இன்று மாலையே உச்சநீதிமன்றத்துடைய இந்த ஜாமீன் நகல் என்பது சிறை நிர்வாகத்திற்கு கிடைக்கப்பெற்றதும் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் இருந்து விடுதலையாவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வழக்கை பொறுத்த மட்டுமே மதுபான கலால்வரி கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்தவர்கள் அனைவருமே அரவிந்த் கெஜ்ரிவாலோடு உச்சநீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்படுகிறார்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்த பிஆர்எஸ் மூத்த தலைவர் கவிதாவிற்கு உச்சநீதிமன்றம் ஆகஸ்ட் 27ஆம் தேதி ஜாமீன் வழங்கியிருந்தது. அதே போல டெல்லியினுடைய முன்னாள் துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியாவிற்கு ஆகஸ்ட் 9ஆம் தேதி இதே உச்சநீதிமன்றம் தான் ஜாமீன் வழங்கியிருந்தது. சஞ்சய் சிங், ஆம் ஆத்மி கட்சியுடைய மூத்த மாநிலங்களவை உறுப்பினர், அவருக்கும் இதே வழக்கில் ஏப்ரல் 2ஆம் தேதி ஜாமீன் வழங்கியது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்த 4 பேர், அரவிந்த் கெஜ்ரிவாலோடு சேர்த்து 4 பேருக்கும் உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த 4 பேருக்குமே ஜாமீன் வழங்கிய போது உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள் பொதுவான கருத்தாக இருந்தது, ஒரு வழக்கில் விசாரணையில் அதிக நாட்கள் சிறையில் ஒருவரை வைத்திருக்க முடியாது. அப்படி விசாரணைக்காக சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதே அவருக்கான தண்டனையாகவே நீதிமன்றம் புரிந்து கொள்ள முடிகிறது. இது முந்தைய வழக்கு விசாரணைகளில் இது போன்ற தீர்ப்புகள் எல்லாம் உச்சநீதிமன்றம் மேற்கோள் காட்டியிருக்கிறது. எனவே வழக்கினுடைய விசாரணைக்கும் அவருடைய சிறையில் அடைக்கப்படுவதற்கும் எந்தவித சம்மதமும் இல்லை. ஒருவேளை அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டாலும் வழக்கு பாதிக்கப்படுவதற்கான எந்த
எந்த ஒரு காரணங்களும் இல்லை. எனவே அரவிந்த் கெஜ்ரிவால் உட்பட இந்த 4 பேரை விடுதலை செய்வதாக ஒவ்வொரு தீர்ப்பிலுமே உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறார்கள். இன்று அரவிந்த் கெஜ்ரிவால் தீர்ப்பிலும் கூட உச்சநீதிமன்றம் இதே குறிப்புகளை எல்லாம் அவர்கள் தெரிவித்து கருத்துக்களாக தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.